Hello everyone. So after a long time, ஒரு வீடியோ அகைன். கேஸ் இந்த வீடியோ போடாம இருக்கிறதுக்கு வந்து ஓப்பனா சொல்லணும்னா என்ன ரீசன்னா, எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியலங்க. அவ்வளோதான். ஏன்னா முன்னாடி சொன்ன மாரி தான் எப்பயுமே இந்த சேனல் ஃபாலோ பண்றீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து எஸ்எம்சி ஒரு கான்செப்ட் தான் பண்ணிட்டுருக்கேன். அதில வந்து ரொம்ப லிமிட்டடான கான்செப்ட் தான் நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? அது அந்த எஸ்எம்சி கான்செப்ட்ல ஒரு 5 டாபிக் தான் இருக்கு டோட்டலா. அந்த 5 டாபிக் வந்து நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுதான் திரும்ப திரும்ப போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் இதில என்ன போடுறதுன்றது தெரியல. அதனால நான் ஒரு 2 மந்த்தா எதுவுமே போடல. ஏன்னா போடணுமே வீடியோ போடணும்னு சொல்லிட்டு போட்டா நான் எக்கச்சக்கமா போட்டுட்டே இருப்பேன். ஆனா அப்படி எனக்கு எனக்கு பிடிக்கல. ரஃப் இருந்தா மட்டும் போடலாம் அப்படின்ட்டு விட்டேன். ஸோ 2 மந்த் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஆனா இன் பிட்வீன் பீரியட்ல நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட்டோட அப்டேட்ல தான் நான் இருக்கேன். சரிங்களா? இந்த பிட்வீன் பீரியட்ல நான் YouTubeல அவைலபிளா லைக் அப்டேட்டடா இல்லனாலும், வீடியோ போட்டுட்டு இல்லனாலும், Telegramல நான் சூப்பர் ஆக்டிவா இருக்கேன். Telegram சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நான் அதில எல்லா வீடியோவுமே லைக் எல்லா ட்ரேட் அனாலிசிஸுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். சரிங்களா? ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 2 மந்த்ல மார்க்கெட்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் வந்து இருக்கு. எஸ்எம்சிலயே தான். ஸ்ட்ராட்டஜி எதுவும் மாத்தல. ஸோ அதே கான்செப்ட் தான். ஆனா நான் மார்க்கெட்ல கத்துக்கிட்டே இருப்போம்ல. ஒரே கான்செப்ட் தான் ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா. ஸோ அப்டின்னா 2 மந்த்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோல நான் போஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ டோட்டலா இந்த அ புல்லிஷ்க்கான, பியரிஷ்க்கான 5, 5 செட்டப் நான் ஃபாலோ பண்ற கான்செப்ட்லாம் என்னன்றது நீங்க நான் ஷேர் பண்றேன். நீங்க அது எஸ்எம்சி ட்ரேட் பண்றீங்க அப்டின்னா, அது மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே. ஸோ எனக்கு என்ன ஒரு மேட்டர்னா, இதுல இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, நான் என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும். என்னன்னா அவைலபிலிட்டி. மார்க்கெட்ல கூட அ உங் இதுக்கு நீங்க டைம்ன்றது ஸ்பெண்ட் பண்ணணும். லைக் மார்க்கெட்ல. ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹார்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? உங்களோட பெர்சனல் ரீசன் என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு, நீங்க அதில இருந்தாலுமே இங்க மார்க்கெட்ல நீங்க இந்த கான்செப்ட்ட ஃபாலோ பண்றீங்கன்னா, இது உங்களுக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். என்ன ஒண்ணு சிஸ்டம் முன்னாடி நீங்க அவைலபிலிட்டி இருக்கணும். அந்த டைமிங்ன்றது கீப் அப் பண்ணணும். என்கிட்ட அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அது நீங்க பண்ணுங்க. இங்க டைம் மட்டும் தான் மேட்டர் தவிர, டெக்னிக்கல்ன்றது தரமா இருக்கும். செம்மையா இருக்கும். சரிங்களா? எல்லாமே இங்க இண்டிகேட்டர்ஸ்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ண போறது கிடையாது. இது பியூர் பிரைஸ் ஆக்ஷன்ஸ் தான். அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவீங்க, லிக்விடிட்டி ஃபாலோ பண்ணுவீங்க, பிரீமியம் டிஸ்கவுண்ட். இந்த 3 விஷயம் தான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அ என்ட்ரி டைம் ஃப்ரேம்ல லிக்விடிட்டி ஃபைண்ட் பண்றது. அப்புறம் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறது. இந்த 3 விஷயம் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில இந்த ஒரு பர்ட்டிகுலர் செட்டப்ல நான் ஒரு பியரிஷ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் 5 செட்டப்ஸ்ன்றது காட்டுறேன். நான் உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிள்ஸ் புல்லிஷா இருக்கு. நான் உங்களுக்கு புல்லிஷ் காட்டுறேன். அதிலேயே உங்களுக்கு என்ட்ரிலேயே அந்த பிடிஎஃப் மாதிரி நான் ஒண்ணு இருக்கும். அது பியரிஷ் காட்டுறேன். ஓகே. ஓகேங்க. ஸோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அனாலிசிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் யூசுவலா. என்னென்ன டைம் ஃப்ரேம்னா டெய்லி, H4, H1, M15. இந்த 4 டைம் ஃப்ரேம்லயும் ட்ரெண்ட் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குவேன். பார்த்துக்கிட்டு ட்ரெண்ட் அலைன் ஆனதுக்கப்புறமா 1 மினிட்ல நான் என்ட்ரி எடுப்பேன். சரிங்களா? ஸோ அத நான் எப்படின்றது ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டெய்லி. டெய்லில ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றது எப்படின்றத நான் ப்ரீவியஸா ஒரு போட்டிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. அ இந்த பர்ட்டிகுலரா வீடியோல போட வேண்டியது அந்த 5 பியர்ஸ்க்கான என்ட்ரி என்னன்றது தான். அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதுக்காக ஓவராலா நான் இத காமிச்சுட்டு, மெயினான கான்செப்ட்க்கு போயிடலாம். ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ ஆரம்பிக்குது. ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்பயும் சொல்ற மாதிரி தான். மார்க்கெட்ல புல்லிஷ் மார்க்கெட்க்கு ராலி, பேஸ், ராலி. ராலி, பேஸ், ராலின்றது டெக்னிக்கல் வேர்ட். என்ன சொல்றேன்னா, லோ, ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இது மார்க்கெட்டோட புல்லிஷ் மார்க்கெட் ரைட். ஸோ இப்போ நீங்க ட்ரேட் பண்ணும்போது, அனாலிசிஸ் பண்ணும்போது எல்லாம் டே ட்ரேட் பண்றோம். ஸோ அதுக்கு நீங்க பெருசா ரொம்ப தூரத்துலருந்து ஸ்ட்ரக்சர மேப்பிங் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுலாம் இல்ல. ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நீங்க என்ன லைவ்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ ரீசென்ட் டேஸ்ல, அதுதான் உங்களோட ஸ்ட்ரக்சர். இப்போ இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து ராலி, பேஸ், ராலி அதாவது இந்த ஹைய மார்க்கெட் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் பண்ணியிருக்கு. ராலி, பேஸ், மார்க்கெட் வந்து அகைன் புல்லிஷ்ல போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரைட்? ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஹை டைம் ஃப்ரேம் ராலி பேஸ் ராலி போயிட்டுருக்கா? அப்போ டெய்லின்றது புல்லிஷா கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ அகைன்
அகைன் 4 ஹார்ஸ். 4 ஹார்ஸ்ல மார்க்கெட் இங்கே பாருங்க. 4 ஹார்ஸ் கூட பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. நீங்க இந்த போர்ஷன்ல இருக்கிறதையே பார்த்துக்கலாம். ஏன்னா, நம்ப என்ட்ரி எடுக்கிறதெல்லாம் 5 மினிட்லயோ, 1 மினிட்லயோ தான். டிபெண்ட்ஸ் அது உங்களோட ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும். நான் 1 மினிட்ல எடுக்கிறேன். ஸோ, நீங்க இங்க சின்ன 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 இம்பல்ஸ் கூட பெரிய மேட்டர். அப்போ 4 ஹார்ஸ்ல உங்களுக்கு சின்னதா தான் குடுக்குற மாரி இருக்கும். எக்ஸ்பேன்ஷன் எல்லாம், மூவ்லாம். ஆனா, லோயர் டைம் ஃப்ரேம்ல அது ரொம்ப பெரிய கேண்டில்ஸ். ஓகே. ஸோ, ராலி, பேஸ், லோ, அதாவது இங்க லோலேருந்து ஹை, ஹைலேருந்து லோ. இப்போ இந்த ஹைய மார்க்கெட்ல அபோவ் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் பண்ணல. ஃபைனலி இந்த கேண்டில் பண்ணிருக்கு. இந்த கேண்டில் பண்ணிருக்கு இல்லையா? அப்போ இங்கருந்து மார்க்கெட் அகைன் ஹை, ராலி, பேஸ், ராலி. ரைட்? ஓகே. இப்போ டெய்லி வந்து புல்லிஷ் 4 ஹார்ஸும் புல்லிஷ். ராலி, பேஸ், ராலின்னு கண்டுபிடிச்சாச்சு. அகைன் 1 ஹார். இது கூட அதேதான். ராலி, பேஸ், ராலி. ரைட்? ரீசென்ட்டா இருந்தா போதும். ரீசென்ட்டானா லாஸ்ட் 2 டேஸ் அந்த மாதிரி கூட ஓகே தான். இந்த பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் நியூயார்க் செஷன்ஸ். அதாவது எஸ்டர்டேவோட நியூயார்க் செஷன்ஸ். ஓகே. 15 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணா, அது கூட பாருங்க. மார்க்கெட்ல இது லோ, ஹை, ஹையர் ஹை. ரைட்? லோ, ஹை, ஹை லோ, ஹையர் ஹை. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த 4 டைம் ஃப்ரேம் எக்ஸாம்பிள்க்கு இதுதான் லைவ் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஸ்ட்ரக்சர்? புல்லிஷ்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட்? இதுக்கப்புறம் 1 மினிட்ல ஸ்விட்ச் பண்ணா, இந்த இடத்துல இப்ப நான் இங்க இதான் லைவ் மார்க்கெட்டு. நான் இந்த போர்ஷன்ல 1 மினிட் ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்க எனக்கு என்ட்ரி இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். செட்டப் இருக்கான்னு சொல்லிட்டு. அது எந்த மாதிரினா, இன்டியூஸ்மென்ட் மேனிபுலேஷன் பண்ணும். கைஸ் இந்த சேனல்ல நீங்க இந்த வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, புதுசா இருந்தீங்க அப்படின்னா, முன்னாடி நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. ஸோ இதான் நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இன்டியூஸ்மென்ட் எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்க அத பாருங்க. அத பார்த்துட்டீங்கன்னா, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் லிக்விடிட்டிய ஹார்ன் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இன்டியூஸ்மென்ட், மேனிபுலேஷன், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அகைன் இன்டியூஸ்மென்ட். மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மென்ட்ட மேனிபுலேட் பண்ணதுக்கு அப்புறமா, டிஸ்கவுண்ட்ல இங்கேருந்து ஒரு பை பண்றோம் நம்ம. இங்கேருந்து பை. அவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ இந்த பேட்டர்ன் இங்க இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? அதுவும் பார்த்துருவோம். லோவர் டைம் ஃப்ரேம்ல ப்ரீவியஸா ராலி, பேஸ் ராலி. இதான் இன்டியூஸ்மென்ட்டு. ரீசென்ட் இன்டியூஸ்மென்ட். இந்த இன்டியூஸ்மென்ட்டுக்கு முன்னாடி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அம் இன்டியூஸ்மென்ட்டா வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி. ரைட்? கேண்டில் கிராஸ் ஆன் க்ளோஸ் அபோவ் பண்ணியிருக்கா? இந்த ஏரியால. நம்ம பேட்டர்ன இப்படி தான் மார்க் பண்றோம். ராலி, அதாவது லோலேருந்து ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஏன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குல்ல அபோவ்ல. இன் பிட்வீன்ல நீங்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் இப்படி மார்க் பண்ண கூடவே கூடாது. இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணக்கூடாது. இன் பிட்வீன்ல இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கன்சல்டேஷன் தான். ஜஸ்ட் ஒரு இன்டர்னல்ஸ் தான். இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணவே கூடாது. அப்போ ரீசென்ட்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் உங்களோட இன்டியூஸ்மென்ட். இதுதான் இன்டியூஸ்மென்ட். ஹையர் லோ. புல்லிஷ்ல எப்பவுமே லோ அண்ட் ஹையர் லோ. இது 2 மட்டும் தான் இன்டியூஸ்மென்ட்டா ஃபார்ம் ஆகும். சிம்பிள். அதுக்கப்புறம் இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ரைட்? இது லோ. இப்போ மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணியாச்சு. ஹண்ட் பண்ணிட்டு லோ டூ ஹை. இங்க ஃபிப் ட்ரா பண்றோம். ஃபிப் ட்ரா பண்ணதுல 75% அப்படின்றது டிஸ்கவுண்ட் ஏரியா. இது டிபி. அக்கார்டிங்லி அதாவது உங்களுடைய என்ட்ரி என்ட்ரி செட்டப் லைக் அது வந்து கேண்டல் கன்ஃபர்மேஷன்ஸா இருக்கலாம். இல்ல இந்த 1 மினிட்ல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கலாம். ஏதோ பார்க்கலாம். இங்கேருந்து நீங்க என்ட்ரி எடுப்பீங்க.
இங்க ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. இது என்ன அப்படின்றதெல்லாம் இல்ல. இது எல்லாமே ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டி தான். சரிங்களா? இந்த மாதிரியான சில ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இது. அவுட் ஆஃப் டாபிக். பட் ஆனா இந்த கன்டென்ட்ல நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. என்னன்னா, எப்பவுமே ஹையஸ்ட் ஹைல, லோயஸ்ட் லோல ஹையஸ்ட் ஹைல பை பண்ணாதீங்க. லோயஸ்ட் லோல செல் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இங்க மார்க்கெட் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா, ஹையஸ்ட் ஹைல நம்ம பை பண்றோம். அதனால ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனா இந்த ட்ரேட் செட்டப் ஃபெயிலியரா? தப்பா? அப்படின்னு கேட்டா தப்பு கிடையாது. நீங்க இங்கேயும் பை பண்ணலாம், இங்கேயும் பை பண்ணலாம். இது மார்க்கெட்ல பை போகுறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ஹை. ஆனா இது செல் ஆகும். செல்லும் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு. சரிங்களா? எப்போ இது ஹை குவாலிட்டியான ட்ரேட்டா எடுக்க முடியும்? அப்படின்னா ராலி, பேஸ், ராலி இது 50%க்கு இந்த ஏரியா 50% இங்க இந்த மாதிரி ஏரியாஸ்ல ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆயிட்டு லோயர் டைம் ஃப்ரேம்ல ஹையர் ஹை போயிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல நீங்க பை பண்ணா அது ஹை குவாலிட்டி. ஸ்டில் நீங்க இந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னா, இது ஹை குவாலிட்டி இல்ல. பட் ஆனா ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? நீங்க ஸ்ட்ரக்சர தான் ஃபாலோ பண்றீங்க. என்ன ஒண்ணுன்னா, இந்த மாதிரி இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கும்போது, ரொம்ப டைட்டான ட்ரேட் மேனேஜ்மென்ட் பண்ணுவீங்க. ட்ரேட் மேனேஜ்மென்ட் அப்படின்றது அது ஒண்ணும் இல்லங்க. லைக் 1:1 வந்துச்சு அப்படின்னா, பிரேக் ஈவன் சென்ட் பண்றது. 1:2 வந்துச்சு அப்படின்னா, பார்ஷியல் குளோஸ் பண்றது. இதெல்லாம் தான் ட்ரேட் மேனேஜ்மென்ட். இதெல்லாம் தான் நீங்க பண்ணுவீங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். இந்த ட்ரேட் மேனேஜ்மென்ட்டா இருக்கட்டும், இந்த ஸ்டாப் லாஸ் மூவ் பண்றது, பார்ஷியல் குளோஸ் பண்றது. ஸ்டாப் லாஸ் ஆச்சா? ஓகே ஃபைன். அடுத்தது என்ன பண்ணணுன்ட்டு தெரியும். அடுத்த செட்டப் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்ட்டு தெரியும். இந்த செட்டப்ல நம்ம ரிஸ்க் வச்சிருக்கோம் அப்படின்னா, அடுத்த செட்டப் ஹை குவாலிட்டியா பார்த்து எடுக்க போறோம். அவ்வளோதான் பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா, முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த செட்டப் நீங்க ஃபார்ம் ஆகும்போது நீங்க அவைலபிளா இருக்கணும். ஏன்னா, இந்த மாதிரி செட்டப் ஒரு 10 செட்டப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10ல இதோட வின் ரேட் அப்படின்றது 6-7 ஈஸியா உங்களுக்கு இது 60-70% வின் ரேட் கிடைச்சிரும். ஆனா, தொடர்ந்து உங்களுக்கு 4 ட்ரேடோ, 5 ட்ரேடோ கூட லாஸ் ஆகலாம். சரிங்களா? நீங்க தொடர்ந்து இப்ப லாஸ் ஆயிடுச்சா, அடுத்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆக்கலாம். அடுத்த ட்ரேட் ப்ராஃபிட்டபிளான ட்ரேட் எடுக்கிறதுக்கே நீங்க அவைலபிளா இருக்கணும். நான் அந்த மாரி தான் இல்லாம போறேன். லைக் சில பர்சனல் ரீசன்னால. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆனா நீங்க அவைலபிளா இருந்தீங்க அப்டின்னா, இந்த 10 ட்ரேடுமே கேப்சர் பண்ணுங்க. 10 ட்ரேட்ல 5 ட்ரேட் நீங்க ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. 6 ட்ரேட், 7 ட்ரேட் ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. வேற ஆப்ஷனே இல்ல. மார்க்கெட் அப்டிதான் வொர்க் ஆகுது. அதோட அல்காரிதமே அது மாரி தான். ஓகே. ஸோ கைஸ் நான் இந்த கான்செப்ட் எல்லாமே ஜஸ்ட் இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு, லிக்விடிட்டி பேஸ்டான கான்செப்ட், அதுக்கப்புறம் பிரீமியம் டிஸ்கவுண்ட் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க விஷுவலா கேண்டில் ஸ்டிக் இருக்குல்ல, இது மட்டுமே நான் பார்த்துட்டு எப்பவுமே அனலைசிஸ் பண்ணது கிடையாது. நான் இந்த கான்செப்ட்ட மல்டிபிள் வேல அ பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். பேக் டெஸ்டிங்னா லைவ் மார்க்கெட் ஃபார்வர்ட் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். என்னென்ன மாதிரினா, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பண்ணியிருக்கேன். ஃபுட்பிரிண்ட் சார்ட்ல பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ஸ்ல அதாவது நான் இன்னும் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் ஆனா ஃபியூச்சர்ஸ்ல கோல்டுல நான் இங்க ஹீட் மேப்லாம் கேள்விப்பட்டுருக்கீங்களா? ஹீட் மேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ட்டு, அதுல. அப்புறம் VWAP. இந்த மாரி நெறைய கான்செப்ட் இருக்குங்க. இதெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். YouTubeல நான் சொன்ன சொன்ன விஷயம்லாம். அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது இன் டெப்த்தா இருக்கும். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இன் டெப்த்தா இருக்கும். அந்த கான்செப்ட்டோட இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் கம்பேர் பண்ணுவேன். சரிங்களா? நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி வந்து ஒர்க் ஆயிட்டுருக்கு அப்படின்றது, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்குன்ட்டு. அதோட இது மெர்ஜ் பண்ணி, இது எனக்கு வெரிஃபைடா லைக் ப்ராப்பரா அதோட இது சிங்க் ஆனதுனால மட்டுமே, இந்த கான்செப்ட்ட நான் எடுக்கிறேன். இந்த கான்செப்ட் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவ்வளவுதான். இது ஜஸ்ட் சும்மா நீங்க இங்க விஷுவலா பார்த்துட்டு இருக்க விஷயம் மட்டும் இல்ல இந்த கான்செப்ட். இதுக்கு பிஹைண்ட்ல ஆர்டர் ஃப்ளோ வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஹீட் மேப் வரையும் பார்த்துருக்கேன் நான். சரிங்களா? அந்த சார்ட்லாம் நீங்க எப்படி பார்க்கறது அப்படின்னா, அதுக்கு நீங்க அந்த சார்ட்ட பார்க்கறதுக்கே நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ, அதெல்லாம் நீங்க நம்ப அந்த மாதிரியான சார்ட்லாம் நம்ப ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்ல வந்து ஈஸியா பார்த்துற முடியாது. அது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸோ, பேங்க்ஸோ அவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ, அவங்களா இருந்தா அந்த சார்ட்ட பார்த்து அந்த இதுல தான் ட்ரேட் பண்றது. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்லாம் பார்த்து ட்ரேட் பண்றது, லிக்விடிட்டி ஃபைண்ட் பண்றது இதெல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க. பட் ஆனா நம்ம அந்த அளவுக்கு பார்க்க வேண்டாம்ன்றது எனக்கு கம்பேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுச்சு. உங்களுக்கு நீங்க இந்த டெக்னிக்கல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. அதுவே போதும். அப்படின்றதுக்கு அப்புறமா தான் நான் அதில விட்டுட்டு திரும்ப நான் அகைன் இங்கேயே தான் இருக்கேன். அது 1 வீக்ல பார்த்ததுலயே தெரிஞ்சிருச்சு. அ டாபிக் போலாம். இப்போ ஒரு பியரிஷ் ஆயிடுச்சு ரைட்? மார்க்கெட். அகைன் இது புல்லிஷ் போற வரையும் பீரிஷ்க்கான சேஞ்ச் ஆஃப் கேட்டேன். ஏன்னா பிலோல பிரசன்ட் க்ளோஸ் அபோவ் வச்சிருக்கு மார்க்கெட் ரைட்? இப்போ அகைன் 15 மினிட்ல ஸ்ட்ரக்சர் புல்லிஷ்லேருந்து பியரிஷ்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இங்க ராலி போயிட்டு இருந்ததுல, இங்க பேஸ் ட்ராப் மார்க்கெட். ஸோ இப்போ மார்க்கெட் அகைன் பியரிஷ்ல இருக்கு. இதுவரைக்கும் நம்ம எல்லா டைம் ஃப்ரேமும் டெய்லி கூட சாரி
H1 கூட புல்லிஷ்ல தான் இருக்கு. ஆனா 15 மினிட் வந்து பியரிஷ்ல ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ எப்படி ட்ரேட் பண்றது? ட்ராப், பேஸ் ட்ராப் லைக் இந்த மாதிரி ட்ராப், பேஸ் ட்ராப் இந்த ஹைக்கு கேண்டில் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் பண்ணியிருக்கா? இந்த ஏரியால எவ்வளோ இது ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கா? லோவா பண்ணியிருக்கான்றதெல்லாம் இல்ல. க்ளோஸ் பண்ணியிருக்கா போல அதான் மேட்டர். ஸோ இதுக்கப்புறம் அகெயின் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆயிடுச்சு இந்த கேண்டில்லேருந்து. இந்த கேண்டில்லேருந்து. ஸோ இதுதான் லைவ் மார்க்கெட்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப அகெயின் நான் என்ன பார்க்குறேன்னா, இங்க என்ன பார்த்தோமோ, இந்த பேட்டர்ன திரும்ப இங்க பார்க்க போறோம் நம்ம. அவ்வளோதான். லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்றோம். ஸ்விட்ச் பண்ணா சி மார்க்கெட்ல இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸு ரைட்? ஏன்னா, இது ஹை. புல்லிஷா இருக்கும்போது இது ஹையா இருந்துச்சா? இது வந்து லோவா இருந்துச்சு. இன் பிட்வீன்ல இருக்கிறது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ரைட்? இது மேஜர் ஸ்ட்ரக்சர். மேஜர் லோ, மேஜர் ஹை. இன் பிட்வீன்ல இருக்கிறதெல்லாம் ட்ராப், பேஸ் ட்ராப் அப்படின்ற மாரி ஃபார்ம் ஆயிட்டே வருது. இன்டியூஸ்மென்ட், பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மென்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார் புல்லிஷ். இங்க ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பியரிஷ்க்கான அகைன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பியரிஷ்க்கான இன்டியூஸ்மென்ட். ஏன் பியரிஷ்க்கான இன்டியூஸ்மென்ட்? கைஸ் நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு வரேன். ஏன்னா, இது எதுவுமே புதுசு கிடையாது. இந்த சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி புதுசா பார்க்குறீங்கன்னா, நான் நெறைய வீடியோ போட்டுருக்கேன். வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். லிக்விடிட்டி பார்க்க எப்படி இருக்குன்ட்டு. ட்ராப், பேஸ் ட்ராப். ரைட்? ஸோ, இப்போ இதுதான் வந்து இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார் புல்லிஷ்க்கு. ஓகேங்களா? ஸோ, இதுதான் ஹை. ஃபைனலி மார்க்கெட் இங்க நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபார்ம் பண்ணோமா? லோவர் டைம் ஃப்ரேம்ல இங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கா? இப்போ இந்த ஏரியாலருந்து பார்ப்போம். இந்த ஏரியால ஒரு இன்டியூஸ்மென்ட்ன்றத பார்க்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கு. ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி. ரைட். ராலி, பேஸ், ராலி. ரைட். ஸோ ஏன்னா, இங்க கேண்டில் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் பண்ணல. இந்த ஏரியால எதுவுமே இல்லல்ல. அதனால இதுதான் இன்டியூஸ்மென்ட் ஆக்ட் ஆகும். இன்டியூஸ்மென்ட். இப்போ இந்த லோ தான் மேஜர் லோ. ரைட்? மேஜர் லோ. இது இன்டர்னல் லோ. இந்த ஏரியா. இது இன்டர்னல் லோ. ஸோ மார்க்கெட்டு இந்த ஏரியாலேருந்து மேனிபுலேட் பண்ணிட்டு, இங்க ஒரு செல் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்கருந்து ட்ரேட் பண்ணலாம். அது உங்களோட என்ட்ரி வந்து பை லிமிட்டா இருக்கலாம். இல்ல கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸா இருக்கலாம். இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். பட் ஆனா இங்கேருந்து பை பண்ணலாம். இது வேலிடான செட்டப் தான். ஆனா ஒரு விஷயம் முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க பை பண்ணலாம். ஆனா இருக்கிறதுல ஹையஸ்ட் குவாலிட்டி ட்ரேட் கிடையாது. சரிங்களா? ஸ்டில் நான் இந்த ட்ரேட் எடுப்பேன். ஏன் எடுக்கிறேன் அப்டின்னா, நான் யூஸ் பண்ற பேர் ஒரே ஒரு பேர் தான் கோல்ட தவிர. வேற எதுலயுமே நான் ட்ரேடே பண்றது கிடையாது. ரீசென்ட் டேஸ்ல. அப்படி இருக்கும்போது, எனக்கு எந்த ஒரு ட்ரேட்ஸும் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். இது எனக்கு லாஸ் ஆச்சுன்னா, அடுத்த ட்ரேட்ல நான் எப்படி கவர் பண்ணணுன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் ரிஸ்க்க சேஞ்ச் பண்ணுவேன். டைனமிக்ல வைப்பேன். அப்புறம் வந்து செட்டப் இந்த செட்டப் ஆயிடுச்சு. அடுத்த செட்டப் நான் ஹை குவாலிட்டி இருந்தா மட்டும் தான் எடுப்பேன். இந்த மாரி அகைன் ரிஸ்க் வைக்க மாட்டேன். ஸோ இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ அப்போ நான் எந்த ட்ரேடுமே மிஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் இதுவும் டிபி கூட ஹிட் ஆகலாம். சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே ப்ராபபிலிட்டி தாங்க. கேமோட ப்ராபபிலிட்டி தான். ஸோ அவ்வளோதான் மேட்டர். ஸோ ட்ரெண்ட் நம்ம இப்படி தான் ஃபைண்ட் பண்றோம். இவ்வளோ தான் மேட்டர். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 ட்ரேட காட்டிட்டேன். அகைன் லாஸ்ட்டா ஈரோ யுஎஸ்டில கூட ட்ரெண்ட ஃபைண்ட் பண்ணி காட்டிடுறேன். நீங்க இப்படி ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஓகே. டெய்லில இருக்கும் நம்ம ட்ராப், பேஸ், ட்ராப், ராலி, பேஸ், ராலி, பேஸ், மார்க்கெட் ஃபைனலி ராலி ஆயிட்டு இருக்கு. ரைட்? இது நீங்க இதுவரைக்கும் பார்த்தா போதும். முன்னாடி சொன்ன மாரி பெரிய டைம் ஃப்ரேம் லைக் ரொம்ப பெரிய ஹிஸ்டரிலாம் எடுத்து டேட்டாலாம் எடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ராலி. ப்ரீவியஸ் வந்து பேஸ மார்க்கெட் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் போறேன். அதாவது 4 ஹார்ஸ். 4 ஹார்ஸ்லயும் ராலி, பேஸ், ராலி. ரைட்? இவ்வளோதான். அப்புறம் 1 ஹார்லயும் பாருங்க. மார்க்கெட் ராலி,
பேஸ், ராலி. 1 மினிட்ல 5 மினிட்ல ராலி, பேஸ், மார்க்கெட் இன்னும் ராலி ஆகல. ரைட்? இன்னும் ராலி ஆகல. ஆனா இன்டர்னல்ல மார்க்கெட் ராலியா இருக்கு. ராலி மேஜர் இது. சரிங்களா? இன்னும் ராலி ஆகல. இதுக்குள்ள தான் இருக்கு மார்க்கெட்டு. ஏன்னா இங்க கேண்டில்ல வந்து ராலி, பேஸ் ராலி அப்டின்னா, இந்த மாதிரி அபோவ் க்ளோஸ் இல்ல. கேண்டில் க்ளோஸ் இல்ல. அப்போ இதெல்லாம் விட்டுறணும். இன்டர்னல்ஸ்ல பாருங்க. ராலி, பேஸ், ராலி. இங்க ராலி, பேஸ் ராலியா இருக்கா? இப்போ இங்க இருந்து இதான் லைவ் மார்க்கெட்ன்னு வச்சுக்கோங்க. இதான் லைவ் மார்க்கெட். இப்போ இந்த லோ டூ ஹைல நம்ம யூசுவலா பார்ப்போம்ல அந்த ஸ்ட்ரக்சர். இது இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். அவ்வளோதான். 1 மினிட்ல ஓகே. ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி. இது ஒரு இன்டியூஸ்மென்ட். மார்க்கெட் மேனிபுலேட் ஆயிடுச்சு. அகைன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ராலி, பேஸ், ராலி. ஸோ ஃபைனலி இந்த கேண்டில் பாருங்க. ராலி, பேஸ். இதேதான் ரீசென்ட்டான ஒரு இன்டியூஸ்மென்ட் ரைட். இப்போ மார்க்கெட் இன்டியூஸ்மென்ட் மேனிபுலேட் ஆயிடுச்சு. லோ டூ ஹை, லோ டூ ஹை. மார்க்கெட் இன்னும் இந்த ஏரியாக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு. ரைட். என்ட்ரி ஏரியா, டேக் ப்ராஃபிட் ஏரியா இது. ஸோ மார்க்கெட் வந்து 1:2 போனதுக்கப்புறம் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. ட்ரேட் மேனேஜ்மென்ட் பண்ணணும். ஏன் இது கூட பிரேக் ஈவன் ஆயிடுச்சு? இதில சரி 1, 2 விஷயங்கள் இருக்கு. காய்ஸ் நான் இங்க கான்செப்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டதுனால, ஒரு டாபிக் பத்தி தான் பேச வந்தேன். பட் ஆனா இங்க 2, 3 டாபிக் இருக்கு பேசுறது. ஓகே. என்னன்னா, சி மார்க்கெட் இங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஹையஸ்ட் ஹைல பை பண்ணக்கூடாது. சரிங்களா? அது ஒரு விஷயம். அதனால மார்க்கெட் வந்து பை பண்ண முடியல. இது வந்து பெட்டரான பிரைஸ் இல்ல பை பண்றதுக்கு. நல்ல பிரைஸ் கிடையாது. அதனால தான் மார்க்கெட் அகைன் இங்க ஸ்ட்ரகிள் பண்ணுது புல்லிஷ் போகாம. சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி ராலி, பேஸ், ராலி போதுன்னா, இந்த மிட் பிரைஸ்ல அது 50%க்கு வரும்போது நீங்க பை பண்றீங்கன்னா, அது நல்ல பிரைஸ். 50%ன்னா இந்த ஏரியாலருந்து 1 ஹவர்லேருந்து ராலி, பேஸ், ராலி 50%. இங்க ஒரு 50% வருதுன்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெட்டர் பிரைஸிங் அது பை பண்றதுக்கு. ஆனா இது அபோவ்லயே இருக்குல்ல. ஸோ அதனால தான் நம்மளால இங்க வந்து பை பண்ண முடியல. இந்த 50% எல்லாம் 1 ஹவர்ல பார்க்கணும் நீங்க. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரேடோட குவாலிட்டி. ட்ரேடோட குவாலிட்டின்றது இதிலேயே ஈஸியா குவாலிட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, மார்க்கெட் மேனிபுலேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க்கெட் மேனிபுலேஷன் ஆனதுக்கப்புறமா, இங்க டேப் பண்ணிட்டு பை போயிருக்கணும். சரிங்களா? டேப் பண்ணாமலே மார்க்கெட் பை போயிருச்சு. அப்போ பை போயிட்டு இங்க இருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்சல் குடுக்குது. உங்களுக்கு தெரியுதா? ஸோ, அதனால இந்த ட்ரேடோட குவாலிட்டின்றது ரெட்யூஸ் ஆயிடும். ஏன்? இந்த ஒரு இம்பல்ஸால. இந்த ட்ரேடுன்றது அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டிய ட்ரேடு இது. இது பிரேக் ஈவன் கூட கிடையாது. ட்ரேட் மிஸ் ஆக்சுவலி. ஓகே. ஸோ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுன்றது இந்த மாரி தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதிலேயே ஸ்ட்ரக்சர்ஸ காட்டுறேன். மார்க்கெட்டோட பேட்டர்ன்ஸ் லைக் என்ட்ரி மோடுவல்ஸ் 5 பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ அது நான் பிடிஎஃப் கூட என்னோட டெலிகிராம் சேனல்ல இருக்கும். நீங்க வேணுனா அத டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான பேட்டர்ன்ஸ் வந்து
ஓகே. ஸோ கைஸ் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்க பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இது 3 அப்புறம் கீழ 2 இருக்கு. நான் ஷோ பண்றேன் இதுலயே. சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும். இப்போ. ஸோ இதுல அ யாஹ் ஸோ ஒரு பேட்டர்ன்ஸ் இப்ப நீங்க ஹை டைம் ஃப்ரேம்ல டெய்லி அப்புறம் 4 ஹார்ஸ் 1 ஹவர் 15 இந்த மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மேப்பிங் பண்ணதுக்கப்புறமா, உங்களோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா, இங்க மார்க்கெட்டோட பேட்டர்ன் பியரிஷ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த பியரிஷ்ல மார்க்கெட் எப்பயும் போல யூசுவலா பார்ப்பீங்கல்ல. ட்ராப் பேஸ் ட்ராப் இன்டியூஸ்மென்ட் மேனிபுலேஷன் ஆகுது. அப்புறம் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், அப்புறம் இன்டியூஸ்மென்ட். எப்பயும் போல இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதுல இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்றது. ஸோ மார்க்கெட் வந்து இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபிப் ட்ரா பண்ணுவீங்க. மேல 100 கீழ 0. 75% பிரீமியம் வந்த உடனே அங்கிருந்து செல் பண்ணுவீங்க. சரிங்களா? யூசுவலாவே இங்க நீங்க என்ன மாதிரியான என்ட்ரி மாடல்ஸ் வேணா என்ட்ரி வேணா நீங்க எடுக்கலாம். எக்ஸாம்பிள்க்கு கேண்டில்ஸா இருக்கலாம். இல்ல லோயர் டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருக்கலாம். இல்ல உங்களோட வேல. இல்லன்னா இங்க சிம்பிளா நீங்க பெண்டிங் ஆர்டர் கூட வச்சிடலாம். சரிங்களா? எல்லாமே அலைன் ஆகுது அப்டின்னா, ஸ்ட்ரக்சர் எல்லாமே அலைன் ஆயிட்டுனா. இது ஒரு என்ட்ரி மாடல். அப்புறம் வந்து அகைன் இதிலேயே பாருங்க. இதுக்கும் டிஃபரெண்ட் தெரியுதா? என்னன்னா, இதுவும் வந்து வேலிடான பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் வந்து மேனிபுலேட் இதுதான் இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் வந்து மேனிபுலேட் ஆகல. ரைட்? சி இப்போ இந்த இன்டியூஸ்மென்ட்லயே இந்த இன்டியூஸ்மென்ட்லயே இது மேஜர் இன்டியூஸ்மென்ட் ரைட்? இந்த மேஜர் இன்டியூஸ்மென்ட்க்கு ஒரு இன்டியூஸ்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? இன்டர்னல் இன்டியூஸ்மென்ட்ல. இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுங்க. ட்ராப், மார்க்கெட் இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் ஆயிட்டு, அகைன் இன்டியூஸ்மென்ட் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா, இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இதுல எந்த இன்டியூஸ்மென்ட்ட மார்க்கெட் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு போகப்போது அப்படின்றதே தெரியாது. இந்த இன்டியூஸ்மென்ட்ட ஹண்ட் பண்ணிட்டு போகுமா? இல்ல ம். ஸோ, இதுல இந்த இன்டியூஸ்மென்ட்ட ஹண்ட் பண்ணிட்டு போகுமா? இல்ல இந்த இன்டியூஸ்மென்ட்ட ஹண்ட் பண்ணிட்டு போகுமான்ட்டு தெரியாது. ஸோ, மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆயிட்டே போகும் இல்லையா? இது எப்ப நடக்கும் அப்டின்னா, ட்ரெண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, உங்களோட இன்டியூஸ்மென்ட்ட மார்க்கெட்ட ஹண்ட் பண்ணாது. இந்த மாதிரி. இதுதான் மேஜர் ஹை. யாஹ்! இதான் உங்களோட மேஜர் இந்த டிராயிங் அப்டேட் ஆயிருக்கு. ஓகே. சரி. ஓகே. ஸோ இதுதான் மேஜர் ஹை. மார்க்கெட் இத ஹண்ட் பண்ணாம, இன்சைட்ல ஒரு ட்ராப் இருக்கா? இதுலயே இது இன்டர்னல் லிக்விடிட்டின்னு அர்த்தம். மார்க்கெட் இந்த இன்டர்னல் லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணிட்டு செல் ஆயிடும். ஓகேங்களா? அண்ட் இதுக்கான எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நான் கீழ கேண்டில் ஸ்டிக்ல காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் இது உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இதுல மார்க்கெட் வந்து பீரிஷ் வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி. சரிங்களா? இதுல மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்கு. அப்போர்ட்ல பண்ணிட்டு அகைன் இங்க இருந்து ஒரு செல் ஃபார்ம் ஆகுது. ரைட்? பியரிஷ் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்க்கான இன்டியூஸ்மென்ட்ன்றது ட்ராப், பேஸ், ட்ராப். ரைட்? இதுதான் இன்டியூஸ்மென்ட். இப்போ நம்ம ஃபிப் ட்ரா பண்றோம். ஹை டூ லோ இந்த ஏரியால 75%ன்றது இந்த ஏரியா. நீங்க இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும்னு இல்ல. இப்போ இன்டியூஸ்மென்ட்ன்றது இதுக்கு அபோவ்ல இருக்கு. இன் பிட்வீன் இந்த ஜோன்ல இருக்கு. அதாவது உங்களோட பிரீமியம்ல இருக்கு அப்டின்னா, இதுக்கு வந்து ஆர்ஆர் அதிகமா குடுக்கும் இந்த செட்டப் அப்டின்றது. ஏன்னா, மார்க்கெட்ல நீங்க என்ட்ரின்றது இந்த 75%ல தான் நம்ம யூசுவலா எடுப்போம். இதோடைய இன்டியூஸ்மென்ட் கூட இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் இங்க தான் ஃபார்ம் ஆகும். அதாவது அண்டர் 50ல ஈக்விலிபிரியத்துல. இல்ல இதுக்கு மேல கூட இருக்கலாம். பட் ஆனா 75%ல ஆகாது. இந்த மாரி ஆகுது அப்டின்னா, நீங்க இங்க என்ட்ரி எடுத்துக்க பதிலா லிக்விடிட்டிலயே என்ட்ரி எடுக்கலாம் கரெக்ட்டா. மார்க்கெட் இது மேனிபுலேட் ஆயிட்டு ஸ்டாப் லாஸ்ன்றது ஆஸ் யூசுவல் எப்பயும் போல இந்த ஹைல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மார்க்கெட்டிங் வந்து செல். இது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி என்ன மாதிரியான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸா இருக்கலாம். இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருக்கலாம். ஏதோ ஒரு பேட்டர்ன்ஸ்ல நீங்க இங்கேருந்து செல் பண்ணிட்டுருக்கலாம். யூசுவலா நான் முன்னாடி சொல்ற மாதிரி சிம்பிளா நான் பெண்டிங் ஆர்டர் தான் வைக்கிறேன்.
சரிங்களா? செல் லிமிட். இங்க ட்ரிகர் ஆனதும் மார்க்கெட் டிபி இது. இது கூட நீங்க ட்ரேட் மேனேஜ்மென்ட் பண்ணுவீங்க. அதாவது 1:1 வந்துச்சுன்னா, 50% வந்துச்சு அப்டின்னா, பார்ஷியல் க்ளோஸ் பண்றது 50% அகைன் இங்க ஸ்டாப் லாஸ் பிரேக் ஈவன் செட் பண்றது. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ன்றது இந்த இடத்துல ஹோல்டிங். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டப். ரொம்ப கிளாசிக்கான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச் ஆஃப் பேட்டர்ன். அதுக்கப்புறமா செகண்ட் மெத்தட். இதுதான் நான் உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன். ஸோ சி இதுல மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா? இன்டியூஸ்மென்ட் எண்ட் ஆயிடுச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச் செல் ஆயிட்டே இருக்கு. ட்ராப், பேஸ், ட்ராப், ட்ராப், பேஸ், ட்ராப். ரைட். இப்போ இதுதான் மேஜர் இன்டியூஸ்மென்ட் இந்த ஏரியா. மார்க்கெட் வந்து ஏன்னா ட்ராப், பேஸ், ட்ராப். இதுதானே இன்டியூஸ்மென்ட் மேஜர். அப்போ இன்சைட்ல பாருங்க. மார்க்கெட்டுக்கு இன்சைட்லயே ட்ராப், பேஸ், ட்ராப். ட்ராப் வருது. செல் கேண்டில். ட்ராப், செல் கேண்டில். அகைன் புல்லிஷ் வந்து பேஸு. அகைன் ட்ராப்பு, பேஸ், ட்ராப்பு. ஸோ இது எல்லாமே இன்டர்னல் பேட்டர்ன்ஸ். உங்களுக்கு தெரியுதா? ஸோ அப்போ இந்த இன்டர்னலோட இது இன்டியூஸ்மென்ட் ரைட்? இன்டர்னல் இன்டியூஸ்மென்ட். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இன்டர்னல மேனிபுலேட் பண்ணிட்டு அகைன் செல் ஆகும். அப்படி செல் ஆகும்போது கூட, நீங்க எப்பயும் போல நம்ம ஃபிப் யூஸ் பண்ணுவோம்ல. இதுதான் ஹை. இங்க 100 இங்க 0ன்னு சொல்லிட்டு, அதே தான் இங்க பண்ண போறீங்க. ஆனா இது மேஜருக்கு வைக்க போறீங்க. ஏன்னா, இங்க நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே மேஜரோட இன்டியூஸ்மென்ட்க்கு இன்சைட்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், ட்ரேட்ஸ். அப்போ இதுதான் லைக் இதுதான் வந்து இந்த மாரி பேட்டர்னா ஃபார்ம் ஆகும். இன்டியூஸ்மென்ட் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் வந்து மேனிபுலேட் பண்ணாது. மேனிபுலேட் பண்ணாது. அகைன் செல் ஆகும். அகைன் மேனிபுலேட் பண்ணாது. அகைன் செல் ஆகும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ற கான்செப்ட் இதெல்லாம். சரிங்களா? இது ஒன் ஆஃப் த பேட்டர்ன். இது ரொம்ப நல்ல பேட்டர்னுங்க. ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் இதெல்லாம். இது வந்து ரிஸ்க் ரிவார்ட்லாம் பெருசா குடுக்காது. பட் ஆனா 1:3 ஃபிக்ஸ்டா குடுக்கும். ஆனா ஹை குவாலிட்டி ட்ரேட் இது. சரிங்களா? ஸோ என்ட்ரின்றது இந்த செட்டப் கூட பாருங்க. இது கூட 75%க்கு அபோவ்ல டிஸ்கவுண்ட் இன்டியூஸ்மென்ட் இருக்கிறதுனால, இந்த இன்டியூஸ்மென்ட்ல நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. பெண்டிங் ஆர்டர், செல் லிமிட், ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த ஏரியா, டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த ஏரியா. ட்ரேட் மேனேஜ்மென்ட் பண்ணுவீங்க ஆஸ் யூசுவல் எப்பயும் போல. ஸோ இந்த ஏரியா மார்க்கெட் மிட்டிகேட் ஆகுதா? மார்க்கெட் மிட்டிகேட் ஆகுதா? ட்ரேட் ட்ரிக்கர் ஆயிடுச்சு. 1:1 வந்த உடனே 50% க்ளோஸ், பார்ஷியல் ஹோல்டிங், செட் பிரேக் ஈவன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ன்றது இந்த ஏரியா. சிம்பிள். அதுக்கப்புறமா ட்ரேட் 3. இந்த ட்ரேட் 3ல ஸோ மார்க்கெட் இங்க பாருங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது இந்த ஏரியா வரைக்கும். ஓகேவா? இப்போ இங்க நம்ம 75% பிரீமியம் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபிப் ட்ராப் பண்ணுவோம். மேல 100 கீழ வந்து லோ 0. மார்க்கெட் வந்து 75% டேப் பண்ணாம இன்சைட்லயே ட்ராப் பேஸ் ட்ராப், மார்க்கெட் இன்டியூஸ்மென்ட் ஹண்ட், அகைன் செல், ட்ராப் பேஸ் ட்ராப், மார்க்கெட் மேனிபுலேஷன் ஹண்ட், அகைன் செல் ஆகுது. இன்டர்னல் ட்ரேட்ஸ். ஸோ இதுவும் ஹை குவாலிட்டி ட்ரேட் தான். ஹை குவாலிட்டி ட்ரேட் தான். ஆனா இது ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல அதாவது இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் ரைட்? ட்ராப் பேஸ் ட்ராப் ஆகுது. மேனிபுலேஷன், செல்லு. ஓகே. இங்கருந்து இந்த ஏரியாலருந்து செல் பண்ணுவீங்க. இது உங்களோட ஹை குவாலிட்டி ட்ரேட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரேடு. இது செகண்ட் ட்ரேட் தான் எப்பவுமே ஹை குவாலிட்டி ட்ரேட். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ் பண்ணி ஏன்னா, இங்க உங்களுக்கு மேனிபுலேட் ஆயிட்டு, இந்த ஏரியா வரையும் டேப் பண்ணிட்டு கூட செல் ஆகலாம். இது இங்கிருந்தே செல் ஆயிடுச்சு. ஆனா, செகண்ட் ட்ரேட் இருக்கு இல்லையா? இந்த ட்ரேட்ன்றது ஹை குவாலிட்டி. ஏன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். லைக் நான் உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன். இந்த எடிட்டிங் பண்றோம்ல, லைக் இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேனே, இந்த டூல். இது வந்து அப்டேட் ஆயிடுச்சுங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. நான் யூஸ் பண்ணும்போது இந்த மாரி இல்ல. பட் ஆனா, இது கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கு. பார்க்கவே புதுசா இருக்கு. ஓகே. யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளதான். ஸோ, இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ, மார்க்கெட் வந்து செல் ஆர்டர் ஃப்ளோ, ட்ராப் பேஸ் டாப்க்கு மார்க்கெட் வந்து இன்டியூஸ்மென்ட் ஃபார்ம் ஆகுது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் வந்து இங்க க்ளோஸ் வைக்கல. இதுவரையும் ஓகேவா? இந்த செட்டப் வந்து நான் வேணும்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக. ஸோ, இந்த இன்டியூஸ்மென்ட் பாருங்க. மார்க்கெட் வந்து இதுதான் மேஜர் இன்டியூஸ்மென்ட். லைக் இதுவரையும் ட்ராப் ஆயிருக்கு இல்லையா? கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இது
வேலிடான பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு இன்டியூஸ்மென்ட் ரைட்? இது இன்டியூஸ்மென்ட். இப்போ இந்த இன்டியூஸ்மென்ட்க்கு கீழ இந்த இன்டியூஸ்மென்ட்டே ஒரு இன்டியூஸ்மென்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பார்த்தோம்ல. ட்ராப், பேஸ், ட்ராப், ட்ராப், பேஸ், ட்ராப். இந்த இன்டியூஸ்மென்ட்டே ஒரு இன்டியூஸ்மென்ட் வச்சிருக்கு ரைட்? அப்போ அப்போ இந்த இன்டியூஸ்மென்ட்ல என்ட்ரி ட்ரேட் என்ட்ரி ஆயிருக்கா? 100, 0 இங்க இன்டியூஸ்மென்ட்ல என்ட்ரி கீழ வந்து டேக் ப்ராஃபிட். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீவியஸ் பாஸ்ட்ல செட்டப் பார்க்கறதுக்கு இது இப்படி தாங்க இருக்கும். ரியாலிட்டிலயே பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இது என்ன செட்டப் அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, பார்க்கறதுக்கு மினிமலா இருக்கும் ரொம்ப. சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ற மாதிரி. பட் ஆனா, அதுதான் பெரிய பெரிய ரிவார்ட் குடுக்கும். சரிங்களா? நீங்க நெனைக்கிற மாதிரி அ கேப்சர் பண்றதுன்றது 200 பிப்ஸ், 500 பிப்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் கேப்சர் பண்றதுன்றது 300 பிப்ஸ் அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. என்னோட ஸ்டாப் லாஸ்ன்றது 50யோ இல்ல 40யோ அப்படிதான் இருக்கும். சம்டைம்ஸ் 70 பிப் இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு இங்க எவ்வளோ பிப்ஸ் தான் பெரிய பெரிய இம்பல்ஸ் நீங்க பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ப்ராஃபிட்டபிள் ஆகவே மாட்டீங்க. நீங்க பிடிக்கிறதோ ஒரு சின்ன ட்ரேட் தான். ஆனா வின் ரேட்டும், ஆர்ஆரும் டீசென்ட்டா இருக்கணும். 1:3 இருக்கா? சூப்பர். 50% அட்லீஸ்ட் 50, 40 இருக்கா? 40 இருந்தாலே ஓகே தான். 3 ஆர்ஆருக்கு. அப்படி இருக்கா? ஓகே. ஸோ இதுதான் டிப்பிக்கலான ஆக்சுவல் ட்ரேடிங். சரிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஒரு இங்க கூட பாருங்க. இதே செட்டப் தான். நம்மளோட டீப்ன்றது இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆனா இவ்வளோ பெரிய இம்பல்ஸ் குடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ண போறது கிடையாது. நம்ம பண்ண வேண்டியது இதோட தான். இதுதான். இது நம்மளோட ஸ்டாப் லாஸ். அதே மாரி இது நம்மளோட என்ட்ரி, ஸ்டாப் லாஸ். அவ்வளோதாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட்டான இந்த சாம்பிள்க்கு வரலாம். இந்த என்ட்ரி மாடலுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ட்ராப் பேஸ் ட்ராப் ஃபார்ம் பண்ணிட்டே வருது. மார்க்கெட்ல கடைசியா வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் வருது. இது இன்டியூஸ்மென்ட் ரைட்? மார்க்கெட்ல இங்க வந்து 75% டேப் பண்ணியிருக்கு. டேப் பண்ணாம மார்க்கெட் சம்டைம் கீழ வரும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் சொல்றேன். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது ஆக்சுவலி. ஆனா இங்க டேப் பண்ணியிருக்கு அவ்வளோதான் டிஃபரெண்ட். டேப் பண்ணாம இருந்துச்சுன்னா, இந்த என்ட்ரியே இருக்கு. டேப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெய்ட்டா இங்கே பெண்டிங் ஆர்டர் வைப்போம். என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட். ஆனா இங்க டேப் பண்ணியிருக்கா, இத இக்னோர் பண்ருங்க. இங்க தான் மேட்டர் இருக்கு. ஸோ மார்க்கெட் ட்ராப், பேஸ் ட்ராப், பேஸ் ட்ராப் ரைட்? இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணியிருக்கு. இங்கருந்து செல்லு. இந்த ட்ரேடு நம்ம எடுக்க போறது கிடையாது. அதாவது 100லேருந்து 0. இங்க 100 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்க 100, 0. மார்க்கெட் இங்க எக்ஸாம்பிள்க்கு பிரீமியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேப் பண்ணிட்டு வரணும். இந்த ட்ரேட் நம்ம எடுக்க போறது கிடையாது. சரிங்களா? இங்க மார்க்கெட் மேனிபுலேட் அதாவது இந்த ஏரியா டேப் பண்ணியிருக்கு. ஸோ, அதனால நீங்க இந்த ட்ரேட் எடுக்கலாம். இன்கேஸ் இங்க டேப் ஆகாம இருந்துச்சுன்னா, இந்த ட்ரேட் நீங்க எடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா, இப்போ இதே விஷயம் இங்க நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இது என்ன 50% ரேஞ்ச் கிட்ட தான் இருக்கா? இங்க நீங்க செல் பண்ண முடியாது. ஏன் செல் பண்ண முடியாதுன்னா, மார்க்கெட் இன்னும் உங்களோட 75% டேப் பண்ணல. டேப் பண்றது தான் மார்க்கெட் போகணும். அதான் நம்ம எதிர்பார்த்த விஷயம். எதிர்பார்த்த விஷயம் தான் இங்க நடக்கணுமே தவிர, அதுக்கு மார்க்கெட் நடக்கிற விஷயத்துக்குலாம் நம்மளால வந்து அது அது பின்னாடியே ஓடிட்டு இருக்க முடியாது. நம்ப நெனைக்கிற விஷயம் மார்க்கெட்ல நடக்கணும். அப்பதான் என்ட்ரி இல்லன்னா இல்ல. ஸோ, இங்க டேப் ஆகாம இருந்துச்சுன்னா, மார்க்கெட்ல நீங்க செல் பண்ண மாட்டீங்க. இந்த ஏரியால செல் பண்ண மாட்டீங்க. வெயிட் பண்ணுவீங்க. இங்க டேப் ஆயிருக்கு. அதனால இங்க என்ட்ரி எடுக்கலாம். ஆனா இங்க செகண்ட் என்ட்ரி பாருங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மென்ட் இது. மார்க்கெட் வந்து டேப் பண்ணியிருக்கா. அப்புறம் ஹை டூ லோ, ஸ்டாப் லாஸ் இந்த ஏரியா, என்ட்ரி, டேக் ப்ராஃபிட் இந்த ஏரியா. ஓகே. 1:1 வரும்போது 50% க்ளோஸ். பார்ஷியல் க்ளோஸ் பண்ணிட்டு 50% ரெஸ்ட் ஆஃப் தட் திங் வந்துன்றது இந்த ஏரியால பிரேக் ஈவன். ரொம்ப சிம்பிள் டிப் இது. இவ்வளோதான் மேட்டர். ஓகே. ஸோ இந்த 3 சாம்பிள்ஸ் பார்த்துமா? ஃபைனல். லாஸ்ட்டா இருக்கக்கூடிய இங்க 2 செட்டப் தான். இது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்க பார்த்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்போ 3 சாம்பிள்ஸ் பார்த்தோமா? இது எல்லாமே பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. ரைட்? யாஹ்!
ஸோ இது எல்லாமே பியரிஷ்க்கான ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோ மீன்ஸ் பியரிஷ்க்கான பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், பியரிஷ்க்கான பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், பியரிஷ்க்கான பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், பியரிஷ்க்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இது எல்லாமே பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது பியரிஷா இல்லாம ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பியரிஷ். அதனால லோயர் டைம் ஃப்ரேம் பியரிஷ்ன்னு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இன்கேஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பியரிஷா இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் புல்லிஷா இருந்தா, அப்போ இங்க இங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல என்ட்ரி லெவல்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம் தான். இந்த ட்ரேட் குவாலிட்டின்றது ரொம்ப ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி கிடையாது. சரிங்களா? ஆனா இத நீங்க ட்ரேட் பண்ணலாம். எப்போ? ஒரே பேர்ல தான் நீங்க ட்ரேட் பண்றீங்க. நான் பண்றது ஒரே பேர் தான் ஜிபிபி யூஎஸ்டில மட்டும் தான் பண்றேன். யூரோ யூஎஸ்டில மட்டும் தான் பண்றேன் அப்டின்னா, நீங்க இந்த ட்ரேட்ஸ தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா? மல்டிபிள் ட்ரேட் பேர்ல பண்றீங்க அப்டின்னும்போது இந்த மாரியான அ லெஸ் ப்ராபபிலிட்டின்றது ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எப்டின்னா, மார்க்கெட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. புல்லிஷ்க்கு. இது இன்வெஸ்ட்மென்ட் ஹண்ட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ரைட்? பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மென்ட். So, inducement again, inducement ரைட்? பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஃபார் பைக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இங்க மேனிபுலேட் ஆயிட்டு, அதாவது இங்க 100 இங்க 0. ஸோ மார்க்கெட் இங்க டிஸ்கவுண்ட்ட டேப் பண்ணிட்டு பை போகணும் ரைட்? இப்படி போகாம டேப் கூட பண்ணியிருக்கட்டும். டேப் கூட பண்ணிட்டு மார்க்கெட் பை போயிட்டு ஒரு இன்டியூஸ்மென்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. ஃபார்ம் ஆனா இந்த இன்டியூஸ்மென்ட்ட மேனிபுலேட் பண்ணுது மார்க்கெட்ட ரைட்? மேனிபுலேட் பண்ணிட்டு அகைன் இங்க இருந்து ஒரு செல். அப்படி செல் ஆகும்போது, இந்த ஏரியால நீங்க ட்ரேட் எடுக்க போறது கிடையாது. ஏன்? ஏன்னா மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷ். சரிங்களா? இன்டர்னலி அதாவது இந்த லோவ கிராஸ் அண்ட் க்ளோஸ் பிலோ பண்ணிட்டா, இன்டர்னலி இது வந்து பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. உங்களுக்கு புரியுதா? இந்த லோவ கிராஸ் அண்ட் க்ளோஸ் பிலோ பண்ணாத வரைக்கும், இது புல்லிஷ் வந்து மேஜர் வந்து புல்லிஷ், இன்டர்னல்ன்றது புல்லிஷ். எப்போ இந்த இன்டர்னல்ல மார்க்கெட் வந்து கிராஸ் அண்ட் க்ளோஸ் பிலோ பண்ணுதோ, அப்போ இங்க மேஜர்ன்றது புல்லிஷ், இன்டர்னல்ன்றது பியரிஷ். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பியரிஷ். அப்போ இந்த இன்டர்னல் பியர்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ண முடியும். அப்போ இந்த இன்டர்னல் பியர்ஸ்க்கான இன்டியூஸ்மென்ட்ன்றது இந்த ஏரியா ரைட்? என்ட்ரி இங்கருந்து ஸ்டாப் பிலோ ஏரியால. ஓகே. ஓகே. ஸோ இங்க செகண்ட் என்ட்ரில நீங்க ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அவ்வளோதான் மேட்டர். அதே மாதிரி இங்க பாருங்க. இது மல்டி ஸ்டேக் அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஓகே. ஸோ இது வேலிடான பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ரைட்? வேலிடான பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்க நம்ம பாஸ்ட்டா இந்த 3 எக்ஸாம்பிள் ப்ரீவியஸா பார்த்தோம்ல, அது எல்லாமே வே அ பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான ஆர்டர் ஃப்ளோ, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல இது மல்டி ஸ்டேக் பண்றதுங்க. மல்டி ஸ்டேக் அப்படின்றது மார்க்கெட் வந்து பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயாச்சா, ஆனதுக்கப்புறமா இன்டியூஸ்மென்ட் இருக்கு மார்க்கெட்ல ரைட்? இந்த இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் இந்த பிரீமியம் டேப் பண்ணிட்டு, இந்த ஏரியால அகைன் இங்க நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. ஸ்டாப் லாஸ் இங்க வந்து ட்ரேட் வந்து டிபி ரைட்? இதுதான் யூசுவல். ஆனா, இங்க என்ட்ரி எடுத்துட்டு இன்டர்னலி ட்ராப் மார்க்கெட் இன்டர்னல் இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் பண்ணுது. அகைன் இங்க இந்த ரெட் கலர் சர்க்கிள்ன்றது என்ட்ரி. ஸோ இங்கருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேக்கு அகைன் வேலிடான பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இது கேண்டில் கிராஸ் அண்ட் க்ளோஸ் பிலோ. அகைன் ட்ராப் இன்டியூஸ்மென்ட் ரைட்? இன்டியூஸ்மென்ட் இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் மேனிபுலேட் ஆயிட்டு 75%ல அகைன் இங்கருந்து ஒரு செல் ரைட்? அவ்வளோதான். இதுவும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் ட்ரேடிங் வியூல ஷோ பண்ணியிருக்கலாம் போல. பட்டு பட்டுன்னு முடிச்சிருக்கலாம். இது ஓகே. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ நான் காட்டுறேன். ஸோ இதான் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இன்டியூஸ்மென்ட் யாஹ் மார்க்கெட் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு அகைன் இது வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து புல்லிஷ்க்கான ஆர்டர் ஃப்ளோ ரைட்? இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நம்ம எப்பயும் பார்க்குறது தான். இது ஒரு கிளாசிக் வே தான். இது ஹை ப்ராபபிலிட்டி தான். பட் ஆனா இது லோ ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ஏன்னா ஏன் லோ ப்ராபபிலிட்டி அப்டின்னா, இது வந்து மேஜர்ன்றது புல்லிஷ், இன்டர்னல்ன்றது பியரிஷ். ஷிஃப்ட் ஆகுற வரையும் வெயிட் பண்றோம். ஷிஃப்ட் ஆயிடுச்சுனா இதுவும் ஹை ப்ராபபிலிட்டி தான். ஸோ இங்க இந்த
இதுக்கான எக்ஸாம்பிள். இந்த லோ ப்ராபபிலிட்டிக்கான எக்ஸாம்பிள். ஸோ புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ ரைட்? இந்த புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோல இன்டியூஸ்மென்ட் இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த 50 இதான் வந்து டிஸ்கவுண்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்க. டேப் பண்ணிட்டு மார்க்கெட் பை போகணும். பை போகணும்னா இங்கேருந்து பை போகணும். பை போகாம இது செல் ஆயிட்டு இருக்கு. ரைட்? ஸோ செல் ஆயிட்டு இருக்கும்போது, இந்த இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ பாருங்க. நம்மளுக்கு இதுக்கப்புறமா தான் இந்த ஏரியால தான் நம்மளால என்ட்ரி எடுக்க முடியுமே தவிர, இந்த ஏரியால என்ட்ரி எடுக்க முடியாது. இங்க பாருங்க ட்ராப், பேஸ், ட்ராப். மார்க்கெட் மேனிபுலேட் ஆயிடுச்சு. ஆயிட்டு ஒரு பை தான் போணும். இந்த இடத்துலருந்து ஒரு பை போணும் இந்த மாதிரி. ரைட்? இப்படி பை போகாம மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ட்ராப், பேஸ், ட்ராப், இன்டியூஸ்மென்ட் மேனிபுலேட் ஆயிடுச்சு. இன்டியூஸ்மென்ட் வந்து இதோ இந்த எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, இன்டியூஸ்மென்ட் மேனிபுலேட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. அகைன் இங்க இருந்து செல்லு. இன்டர்னலி ஷிஃப்ட் ஆயிருக்கு ஸ்ட்ரக்சர். அப்போ இது ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். செல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இது மேஜர்ன்றது புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இன்டர்னல் அப்படின்றது பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல இன்டியூஸ்மென்ட்ன்றது இந்த ஏரியா எக்ஸ்போர்ட் இருக்குன்னா, அப்புறம் ஹை டூ லோ பிரீமியம் மார்க்கெட் டேப் பண்ணிட்டு அகைன் இங்க வந்து ஒரு செல் ஆஃப். டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த லோ தான். இந்த லோ கிடையாது. ஸோ 1:1 வரப்போது. பார்ஷியல் க்ளோஸ் 50% அண்ட் செட் பிரேக் ஈவன். டிபி இந்த ஏரியா. ஸோ இதுதான் நம்ம கேப்சர் பண்ண போற ஏரியா. இது ஸ்டாப் லாஸ். ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் புல்லிஷ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ரொம்ப, 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 ரொம்ப ஈஸி தாங்க. இது வந்து ஒரு 1 வீக் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே, மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சரோட எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாம, லாஜிக்கலா யூஸ் பண்ண முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி அவைலபிலிட்டி குடுங்க. அது போதும். 10 ட்ரேட் ரோவா வருது அப்படின்னா, கன்டினியூஸா 5 ட்ரேட், 10 ட்ரேட் ரோவா வருதுன்னா, அந்த 10 ட்ரேட்ட நீங்க எடுக்கிறதுக்கு அவைலபிளா இருக்க கத்துக்கணும். இந்த கான்செப்ட்ல அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டீங்கனாலே அது ரொம்ப ஈஸி. ட்ரேடிங்கே ரொம்ப ஈஸி. முன்னாடி சொல்ற மாதிரி நான் பண்ற மாதிரி, ஒரே பேர்ல ட்ரேட் பண்ணுங்க. அது கோல்டா இருக்கலாம், ஜிபிபியூஎஸ்டியா இருக்கலாம், இல்ல யூரோ யூஎஸ்டியா இருக்கலாம். ஏதாவது ஒரு பேர். ஆனா ஒரே பேர்ல பண்ணுங்க. அப்படிதான் கான்செப்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த புல்லிஷ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்க என்னோட கான்டாக்டும் அதில இருக்கும். ஸோ நீங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம். தேங்க் யூ. சீ யூ சூன் கைஸ்.